சுடும். எப்போ? தன்னெஞ்சறிவது பொய்யற்க. அதுவே எப்போ? பொய்த்த பின். தன்னெஞ்சே தன்னை சுடும். என்ன இங்க நெஞ்சுக்கு நீதி எடுத்து வச்சுட்டு திருக்குறள் எல்லாம் சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. உண்மைய பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ உண்மையை பேசிட்டோம்னா பிரச்சனை இல்ல. இங்க உண்மைங்கிறது கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்களை ஜெயிக்க வைக்கிறது. ஏன் கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்களை ஜெயிக்க வைக்கிறது உண்மை அப்படின்னு கேக்குறீங்களா? கடந்த 5 ஆண்டுகளாக திமுக எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அப்படின்னு கவனிச்சீங்களா? நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாங்க நம்ம முதல்வர், எங்க போனாலும் கல்விக்காகவே பேசுவாங்க. மாணவர்களை பார்த்தா படி படி படினே சொல்லுவாங்க. இதோ ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்த பசங்க, ஹாய் காய்ஸ் நான் உங்கள் தேவா அப்படிங்கிற பசங்களை கூப்பிட்டு வச்சு படி அப்படின்னு சொன்னார்ல. படிப்பை விட்டுறக்கூடாது, படிப்பு தான் முக்கியம், படிக்கணும் அப்படின்னு சொன்னார்ல. பாரதிதாசன் அவர்களுடைய வரிகள்ல சொன்னோம்னா, கனக சுப்புரத்தினமுடைய வரிகள்ல சொன்னோம்னா படி 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 படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவையின் சொல்லவே அழகா மாத்தி கொடுத்தவருங்க நம்ம முதல்வர். பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாச்சும் படிச்சிருப்பா, படிப்பு அம்பிட்டு முக்கியம். அப்படி படிக்கலன்னா வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அது கண்ணு இல்ல புண்ணுன்னு. இப்படி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நல்ல ஆட்சி தான் நமக்கு வேணும். அதுவும் நமக்கெல்லாம் பிடிச்ச முருகனோட இடத்துல இருந்து, திருப்பரங்குன்றத்துல இருந்து ஆரம்பிச்சோன்னு வைங்களேன். அறுபடை வீட்டுல முதல் படை அதுதான்னு சொல்லுவாங்க. எனக்கு வரிசை தெரியல, கரெக்டானு செக் பண்ணிக்கங்க. அந்த முதல் படையில இருந்து நம்ம கிருத்திகா தங்கபாண்டியன் ஜெயிச்சு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்? என்ன நடக்கும் நேத்தே பாதி சொல்லிட்டேன், மிச்சத்தை இப்ப சொல்றேன் கேளுங்க. கிருத்திகா தங்கபாண்டியனுடைய வெற்றி என்பது வெறும் தொகுதியோட வெற்றி அல்ல, தொகுதியில இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுடைய வெற்றி, தொகுதியில இருக்கிற ஒவ்வொரு பெண்களுடைய வெற்றி. பெண்களோட வெற்றியா? அது எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? இது வரைக்கும் பெண்களுக்கு சாய்ஸுக்கு சான்ஸே வழங்காதப்ப முதல் தடவை டேக் யுவர் ஓன் சாய்ஸ் அப்படின்னு ஒரு கூப்பன் கொடுக்குறாங்க. அது என்ன வெறும் கூப்பன் மட்டும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நம்மளுடைய தேவைய நாமளே பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஒப்புகை சீட்டு. நம்மளுடைய தேவைய நாம தான் தீர்மானிக்கணும்னா வேட்பாளரையும் நாம தான் தீர்மானிக்கணும். இவர் யாரு தெரியுமாங்க? ராஜன் செல்லப்பா. அவருங்க. அவரு யாரு தெரியுமா? அவருங்க. அந்த கலர் கலர் துணி போட்ட ஒரு கட்சி இருக்குல்லங்க, அந்த கட்சியில நிக்கிறவர் யாரு தெரியுமா? தெரியாது. அவரோட தலைவரை மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இன்னொரு கட்சி ஒண்ணு இருக்குங்க, அவங்களை எல்லாம் குலத்தொழில் செய்ய வச்சா தீர்வேன் அப்படிங்கிற கட்சி. நம்ம கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்களுக்கும் மிச்சம் இருக்கிற வேட்பாளர்களுக்கும் இருக்கிற வேற்றுமை என்ன அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம். கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்கள் ஜெயிச்சா நம்ம எல்லாம் படிக்கலாம். அந்த படிப்பும் எங்க வேணா படிக்கலாம், எதை வேணா படிக்கலாம், பிடிச்சத படிக்கலாம். ஆனா இன்னொருத்தர் இருக்காரு இல்லைங்க, அவர் ஜெயிச்சா விஸ்வகர்ம யோஜனாவை இம்ப்ளிமெண்ட் பண்ற கட்சி கூட தான் அவர் கூட்டணியில இருக்காரு. இன்னொருத்தர் இருக்காருல, அவரு விஸ்வகர்ம யோஜனாவையே வேற பேர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ற பிளான்ல இருக்கிறாரு. அவங்க வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? அதுக்கு தற்சார்பு பொருளாதாரம். மாடு மேய்க்கிறவன் பையன் மாடு மேய்ச்சா நல்ல மேய்ப்பானுங்க, மண்பானை செய்யறவரோட பையன் மண்பானை செஞ்சா சூப்பரா செய்வானுங்க. முடிவெட்டுறவங்களோட பரம்பரையில வந்து அவருக்கு முடிவெட்டுறதே விரல் வந்த கலைங்க. இப்படி தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது குலத்தொழில். அவருக்கு குலத்தொழில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இவருக்கு குலத்தொழிலுக்கு வேற ஒரு பேரு வச்சு வேற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆனா இன்னொரு கட்சி ஒண்ணு இருக்குங்க, அந்த கலர் கலர் துணி போட்ட கட்சி. அதுக்கு குலம்னாலும் என்னன்னு தெரியாது, தொழில்னாலும் என்னன்னு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் தளபதி தளபதி தளபதி, டிவிகே டிவிகே டிவிகே. ஆனா கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் கல்வியினுடைய அருமை என்னன்னு. 1000 வருஷமா கண்ணுக்கு பதிலா புண்ணை வச்சுக்கிட்டு இருந்த நம்ம கிட்டதான் மீண்டும் கண்ணை எடுத்துட்டு புண்ணை வைக்க வராங்க 3 பேர். கல்வி கண் திறந்தவர் காமராஜர் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த கல்வி கண்ணவே உயர உயர திறந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த கல்வி கண்ணை எல்லாருக்காகவும் எல்லா இடத்திலையும் திறந்து வைத்தவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்காக தான் கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறாங்க. அப்ப கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் தெரியுமா? குலத்தொழிலை ஒழித்து ஒவ்வொரு மாணவனையும் கற்றறிந்த மாணவனாக மாத்துறது. கிருத்திகா தங்கபாண்டியனுடைய வெற்றிங்கிறது நம்ம மாணவர்களுடைய வெற்றி. திருப்பரங்குன்றம் தொகுதிய தமிழ்நாட்டின் அயோத்தியா மாத்த அவ்வளவும் முயற்சி பண்ணாங்க. அத நம்ம கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்கள் அமைதி பூங்காவா மாத்துறதுக்கான முயற்சிய
கண்டிப்பா எடுப்பாங்க. கோவைக்கு செம்மொழி பூங்கா, அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துக்கு அமைதி பூங்கா. திருப்பரங்குன்றத்தினுடைய அமைதிங்கிறது தமிழ்நாட்டுடைய அமைதி. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அமைதியை குலைக்கிறதுக்கு திருப்பரங்குன்றத்தை தான் முதல் படியா வச்சிருந்தாங்க. முருகனின் முதல் படை வீட்டிலேயே திமுக ஜெயிச்சிருச்சுன்னா அறுபடை வீடும் அமைதியாக ஆனந்தமா இருக்கும். அப்படி ஆனந்தமா இருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவுக்கே வழிகாட்டும். அப்படி இந்தியாவுக்கே வழிகாட்டும் இடத்துல இருக்கக்கூடிய தொகுதி திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துல கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்கள் ஜெயிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், இந்தியாவின் அமைதிக்கான ஆரம்ப புள்ளி. திருப்பரங்குன்றத்தில் உதயமாகட்டும் அமைதி, அது உதயசூரியனின் மூலம். நமது வெற்றி வேட்பாளரான கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.